ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. ஸோ என்னடா இது ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸ் எல்லா சீரியல்லையுமே வந்து இன்றைக்கே காமிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி மகாநதியிலையுமே காமிச்சிட்டாங்க, பாண்டியன் சோர்ஸ்லேயும் இன்றைக்கி எபிசோட்லேயே வந்து ட்ரூத் ரிவீல் வந்து நடந்திருக்கு. ஸோ நம்ம தங்கமயில் வச்சுருக்க ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா டூப்ளிகேட், அது எப்படி சொல்கிறது, கவரிங் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லிட்டாங்க. அது அவங்க அம்மாவும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கதா நம்ம மீனாவும் ராஜும் காலை வாங்கிட்டாங்க. அவங்க காலை வாங்கி என்ன, காலை வாங்கினா என்ன, வாங்கினா என்ன, அவங்க எப்படியும் தியாகிகள் தான், எப்படி வெளில சொல்ல மாட்டாங்க. இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் வராது. காலத்தில் ட்ரூத் ரிவீல் ஆகும்போது அப்போது ராஜிக்கும் மீனாக்கும் பிரச்சனை வரும். இவங்களே வாலண்டியராக போய் பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க. நம்ம மீனா வந்து என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல. எல்லா சம்பவங்களையும் உள்ளே இருக்காங்க. எந்த சம்பவம் வெளில வந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஏன்னா ராஜிக்கும் கதிர்க்கும் மேரேஜ் பண்ணி வச்சும் போதும் அந்த சம்பவத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போ அவங்க அத்தைக்கு துணையாக இருந்தாங்க. இப்போ வந்து இந்த ட்ரூத் ரிவீல், அதாவது இப்போ கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, எப்படியும் அவங்க வந்து சமாளிச்சிருவாங்க. அது எனக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். இது ரொம்ப பில்டப்லாம் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து கெஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அவங்கள சமாளிக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து தான் அந்த கவரிங் இல்லை அப்படிங்கிறத வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்கமிங்கில் இதை என்னோட கேஸ். உங்களுக்கு என்ன தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையும் நம்ம ராஜியும் மீனாவும் சேர்ந்து தங்கமயிலுக்கு காப்பாற்றுறாங்க. இதில் எந்த விஷயம் உண்மை வெளியில் வந்தாலும் ராஜியும் மீனாவும் வழக்கம் போல் மாட்டுவாங்க அப்படிங்கிறதான். அங்கே மீனா மாட்ட மாட்டாங்க, ராஜி மாட்ட மாட்டாங்க. இந்த 2 பிரச்சனையில் எந்த பிரச்சனை வெளியில் வந்தாலும் மீனா தான் நடுவில் வந்து மாட்டிப்பாங்க அப்படின்னு கிளியராக தெரியுது. எல்லாருக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜி மீனா உங்கள் அத்தையோட காம்போ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுமாதிரி ராஜி மீனாக்கையோட காம்போவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ வந்து ஃபைனலாக ட்ரூத் வந்து ரிவீல் ஆகிடுச்சு. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.